என்எல்சி நிறுவனம் நமது பகுதி கிராம மக்களின் விவசாய நிலங்களை அபகரிப்பதற்காக மூன்றாவது விரிவாக்க திட்டம் என்ற பெயரிலே 12,000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துகின்ற செயலிலே ஈடுபட்டிருப்பதை கண்டித்து அதை தடுக்க வேண்டிய தமிழக அரசு மௌனமாக இருப்பதை கண்டித்து மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை குறிவைத்து, குறிப்பாக விவசாயத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதை கண்டித்தும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தின் பொருளாளர் எனது அருமை சகோதரர் ரங்கசாமி அவர்களே, வரவேற்பை ஆற்றிய நமது கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் KSK பாலமுருகன் அவர்களே, எனக்கு முன்னாலே இங்கே சிறப்புரையாற்றிய நமது கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினருமாகிய எனது அன்பிற்கினிய அருமை சகோதரர் திரு கலைச்செல்வன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே மக்களுக்காக நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற எனது கழகத்தின் அமைப்பு செயலாளர் அருமை பெரியவர் எம் ராஜேந்திரன் அவர்களே, அமைப்பு செயலாளர் சுகுமார் பாபு அவர்களே, கழக மீனவனின் செயலாளர் டி ஆறுமுகம் அவர்களே, அமைப்புச்சாரா ஓட்டுநரின் செயலாளர் திரு K குமார் அவர்களே, நமது விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பாலசுந்தரம் அவர்களே, திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திரு திருவேற்காடு சீனிவாசன் அவர்களே, திருச்சி மாநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு சீனிவாசன் அவர்களே, பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் திரு கார்த்திக் அவர்களே, கழகத்தின் அமைப்பு செயலாளர் எனது அருமை சகோதரர் வானூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என் கணபதி அவர்களே, விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் விஸ்வநாதன் அவர்களே, நமது புதுவை மாநில கழக செயலாளர் எனது அன்பு சகோதரர் வழக்கறிஞர் வேல்முருகன் அவர்களே, கழகத்தின் அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் வாசுதேவன் அவர்களே, திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் SR தர்மலிங்கம் அவர்களே, தஞ்சை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் ராஜேஸ்வரன் அவர்களே, கடலூர் மாவட்ட விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் திரு P ரவீந்திரன் அவர்களே, LLC நிர்வாகத்திற்கு நிலம் கொடுத்த விவசாய சங்கத்தின் தலைவர் திரு P மதியழகன் அவர்களே, நமது கடலூர் மேற்கு மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் PS அருள் அவர்களே, பேரவையின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சுந்தரமூர்த்தி அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் எனது அருமை சகோதரர் TV ஜெயச்சந்திரன் அவர்களே, நடன மயில்வாணன் அவர்களே, முல்லை கோவன் அவர்களே, நாகவேல் அவர்களே, அக்ரி முருகேசன் அவர்களே, GM கணேசன் அவர்களே, பாசமில்லர் அவர்களே, ரத்தின சபாபதி அவர்களே, S முருகன் அவர்களே, அப்பாதுரை அவர்களே, ராம்மோகன் அவர்களே, தெய்வீகன் அவர்களே, KK ராஜு அவர்களே, விவேகானந்தன் அவர்களே, அன்பழகன் அவர்களே, செல்வராஜ் அவர்களே, சிதம்பரம் நகர்கழக செயலாளர் அன்பு சகோதரர் தோப்பு சுந்தர் அவர்களே, பேரூராட்சி செயலாளர்கள் திரு S முத்தையன் அவர்களே, திரு வாசு தங்கம் அவர்களே, திரு முருகன் அவர்களே, திரு கர்ணன் அவர்களே, திரு சையத் பிலால் அவர்களே, திரு பஞ்சநாதன் அவர்களே, திரு ஷாஜஹான் அவர்களே, திரு கோகுலகிருஷ்ணன் அவர்களே, திரு செந்தில்குமார் அவர்களே, திரு RK பாலன் அவர்களே, நூருல்லா அவர்களே, மாவட்ட மகளிரின் செயலாளர் திருமதி லதா மங்கேஷ்கர் அவர்களே, மாவட்ட தொழில்நுட்ப அணி செயலாளர் நந்தினி அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நமது கடலூர் கிழக்கு மற்றும்
மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளே, அரியலூர் மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் மணிவேல் அவர்களே மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற இந்த விவசாய நிலங்களை எல்லாம் மக்கள் இழந்து தவிப்பதை கண்டு இங்கே நம்மோடு தோளோடு தோள் இருக்கின்ற விதமாக இந்த பகுதி மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற விதமாக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தின் நிர்வாகிகளே, விவசாய நிலங்களை இழந்த பெரியோர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏதோ இங்கே ஒரு அரசியல் ரீதியான சலசலப்பை உருவாக்க வேண்டும், இங்கே நொந்து போய் இருக்கின்ற மக்களை வாக்குகளை பெறுவதற்காக இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்படவில்லை. காரணம், அம்மா அவர்கள் இருந்திருந்தால் இங்கே என்எல்சி நிர்வாகம் இந்த நிலங்களை ஆர்ஜிதப்படுத்துகின்ற பணிக்கே அந்த எண்ணத்திற்கே சென்ற விடாமல் தடுத்திருப்பார்கள் என்பதுதான் எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் இந்த என்எல்சி நிர்வாகத்திற்கு தெரியவில்லை, அம்மா அவர்கள் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரிலே கோடிக்கணக்கான தொண்டர்களால் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அம்மா அவர்கள் வியாபித்திருக்கின்றார்கள். அதனால்தான் தமிழகம் முழுவதும் அம்மாவின் திருவுருவத்தை தாங்கிய அந்த கொடி இன்றைக்கு அம்மாவை தமிழக மக்கள் அனைவருக்கும், அதுபோல தமிழகத்தை கபலீகரம் செய்ய நினைப்பவர்களுக்கும் அம்மா அவர்கள் நினைவிலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலே அம்மா அவர்களின் திருவுருவப் படம் இருக்கிறது என்பதை என்எல்சி நிர்வாகத்திற்கு இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழகத்திலே இப்பொழுது ஒரு காட்டாட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே மன்னர்கள் காலத்திலே சில இருண்ட ஆட்சிகளை பற்றி நாம் படித்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஜனநாயக நாட்டிலே நம்மால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை கூடி தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஆட்சி, தமிழகத்தின் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆட்சி காலம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பெரும் இன்னலையும் பின்னடைவையும் ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக விவசாய பெருமக்களுக்கு இது ஒரு போராட்ட காலமாகவே, அதுவும் கெட்ட காலமாகவே அமைந்துவிட்டது. அம்மா அவர்கள் இருந்தவரை தமிழகத்தை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டத்தையும் அவர்கள் அனுமதிக்கவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். நமது இந்தியா ஒரு விவசாய நாடு. விவசாயிகள் தான் நமது நாட்டின் முதுகெலும்புகள். சமூகத்தின் வாழ்வாதாரமே விவசாயம்தான். விவசாயம் தலை சிறந்த ஒரு தொழில் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் நமது முன்னோர்கள் விவசாயம் நமது வாழ்க்கை முறை என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இங்கே விவசாயத்தை, குறிப்பாக தமிழ்நாட்டு விவசாயிகளை குறிவைத்து மத்திய அரசாங்கம் பல திட்டங்களை அறிவித்து தினம் தினம் நமது மக்கள் எல்லாம் விடுகின்ற பொழுது, இன்றைக்கு எந்த ஒரு குண்டை இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் நமது தமிழ்நாட்டு மக்களின் மீது, குறிப்பாக விவசாயம் மீது போட போகிறார்களோ என்று அச்சத்தோடு விழிக்கின்ற நிலைமைதான் இன்றைக்கு இருக்கின்றது. அங்கே தேனியிலே மக்களை, அங்கே விவசாயத்தை பாதிக்கின்ற விதமாக நீட்டினோ திட்டம், நமது தஞ்சை டெல்டா பகுதியிலே மக்களை பாதிக்கின்ற விதமாக அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை தடுக்கப்பட்ட மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், ஓஎன்ஜிசியின் திட்டங்கள் இன்றைக்கு நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன. காவேரி படுகையிலே, குறிப்பாக நமது கடலூர் மாவட்டத்திலே இன்றைக்கு என்எல்சி நிறுவனம், அது மத்திய அரசாங்கத்தின் நிறுவனம், பொது நிறுவனம். இன்றைக்கு ஏற்கனவே அவர்கள் 56 தொடங்கி 1956 இதுவரை கிட்டத்தட்ட 50,000 மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி இருக்கிறார்கள். அன்றிலிருந்து இன்று வரை கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை அந்த விவசாயிகளுக்கு அந்த என்எல்சி நிறுவனம் சொன்ன
எந்த ஒரு வாக்குறுதியும் சரியாக நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் வருத்தமிக்க ஒரு செயலாகும். இதற்கு முன்பு கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் நிலம் NLC நிறுவனத்தால் கையகப்படுத்தப்பட்ட நிலத்திலே 10,000 ஏக்கருக்கு மேல் இன்னும் பயன்பாட்டில் இல்லை என்று இந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள். அந்த 10,000 ஏக்கர் நிலத்திலே நிலக்கரி எடுக்க தோன்றினாலே, சுரங்கம் அமைத்தாலே இன்னும் 25 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு வேலை இருக்கின்றது. அதுபோல மின்சாரம் வேண்டுமென்றால் இதுவரை இந்த NLC நிறுவனத்தால் தோண்டி எடுக்கப்பட்ட அந்த பகுதியிலே உள்ள சுரங்கங்களிலும் சரி, அங்கே உள்ள மேடு பகுதியிலும் சரி, காற்றாலை மின்சாரத்தையும் சூரிய சக்தி மின்சாரத்தையும் இன்றைக்கு அவர்கள் உற்பத்தி செய்யலாம். அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்த பகுதி மக்களை, குறிப்பாக இந்த முறை புவனகிரி மக்களை, புவனகிரி தொகுதி மக்களை 40 கிராமத்திலே அவர்களின் விவசாயத்தை, வாழ்வாதாரத்தை, இங்கே கரும்பு, நெல், வாழை, காய்கறிகள், பூக்கள் என்று முப்போகம் சாகுபடி செய்கின்ற இந்த பகுதியிலே உள்ள நிலையங்களை எல்லாம் கையப்படுத்துகிறேன், நீங்கள் எல்லாம் அகதிகள் போல இங்கிருந்து செல்லுங்கள் என்று சொல்வது போல இங்கே இந்த NLC நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் நன்றாக தெரியும், இந்த பகுதி கரும்பு விவசாயத்திற்காகவே, சிறப்பான கரும்பு விவசாயம் நடைபெறுவதனாலேயே சேத்தியா தோப்பிலே விவசாயிகளின் பங்களிப்போடு அரசாங்க கூட்டுறவு கரும்பு சர்க்கரை உற்பத்தி ஆலை இருக்கின்றது. அதுபோல இந்த பகுதியிலே நானெல்லாம் சிறுவயதிலே இப்படி எங்கள் ஊரிலிருந்து சென்னைக்கு செல்லும் பொழுது வழியிலே பல ஆர்டிசியன் ஊற்றுகளை பார்த்திருக்கிறோம். இங்கே 10 அடியிலே கிடைத்த நீர் இன்றைக்கு ஆர்டிசியன் ஊற்றுகளாக கொப்பளித்த நீர் இன்றைக்கு 600 அடிக்கு மேல் இந்த NLC சுரங்கம் வந்ததால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மக்களின் முக்கிய வாழ்வாதாரமான விவசாயத்தை இழந்து தவிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே விவசாயிகள் மழையின்மை அல்லது வெள்ளம் அல்லது புயலால் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல விவசாய இடுபொருள்களுக்கு விலையேற்றம், தாங்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்காமல் நமது விவசாயிகள் தள்ளாடி கொண்டிருக்கின்ற பொழுது, தத்தளிக்க கொண்டிருக்கிற பொழுது, முப்போகம் விளைகின்ற இந்த செழிப்பான விளைநிலங்களை NLC நிர்வாகம் எடுக்க நினைப்பது உலகத்தின் எந்த மூலையில் சென்று சொன்னாலும் இது அநீதி என்றுதான் சொல்வார்கள். அதனால்தான் இந்த மக்களோடு மக்களாக நின்று இந்த மக்களுக்காக போராட அம்மாவின் தொண்டர்களாகிய நாங்கள், அம்மா இல்லை என்றாலும் அவரது தொண்டர்கள் நாங்கள் இன்றைக்கு உங்களோடு தோளோடு தோள் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சக்தி என்ன என்பது NLC நிர்வாகத்திற்கு தெரியும். தூத்துக்குடியில் அன்றைக்கு ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும், அது எங்களுக்கு மூச்சு காற்றை, சுவாச காற்றை கூட மாசுபடுத்துகிறது, எங்கள் பகுதியிலே நீராதாரங்களை பாதிக்கிறது என்று அந்த மக்கள் 100 நாட்களாக போராடினார்கள். அப்பொழுது பல கட்சிகள் சென்று அங்கே பேருக்கு தங்கள் வருகையை காண்பித்து விட்டு சென்றார்கள். ஆனால் அந்த தூத்துக்குடி மாவட்டம் அந்த மக்களோடு சேர்ந்து நமது அம்மாவின் தொண்டர்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் சேர்ந்து அன்றைக்கு தூத்துக்குடிக்கு அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டம் நடத்தினோம். அதை தொடர்ந்து அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் ஒன்று தெரியும். தமிழக மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசாங்கம், தமிழக மக்களுக்காக அவர்களால் இங்கே உருவாக்கப்பட்ட இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் 100 நாட்கள் அந்த மக்கள் எங்களுக்கு ஆலை வேண்டாம் என்று போராடிய பொழுது கோயில்பட்டி வரை சென்ற அந்த முதலமைச்சர் அந்த போராட்டக்காரர்களை, அவர்களை 10 பேரை, அதை நடத்துபவர்களை, அந்த ஊரை சேர்ந்தவர்களை பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு பேசியிருந்தாலே அந்த போராட்டம் அன்றைக்கு நின்று இருக்கும். ஆனால் 100 நாள் நிறைவின் பொழுது அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர்கள் போராட்ட குழுவின் சார்பாக அமைதியான முறையிலே சென்று அவர்கள் மனு கொடுத்து சென்ற பொழுது காவல்துறையினர் அவர்கள் அன்றைக்கு 13 பேர் நாய்களைப் போல், குருவிகளைப் போல் சுடப்பட்டு, எவ்வளவு சோகமாக அந்த தூத்துக்குடி மாவட்டம் மாத்திரமல்ல நமது தமிழகமே அதை பார்த்து விட்டு எப்படி கலங்கி நின்றோம். அதையெல்லாம் பார்த்தும் கூட திருந்தாத இந்த அரசாங்கம் பூனைக்கு
தோழனாகவும் பாலுக்கு காவலனாகவும் இருந்து கொண்டு மத்திய அரசாங்கத்திடம் நல்ல தொடர்பில் இருக்கிறவர்கள் இதை தடுத்து நிறுத்தாமல் இன்றைக்கு அந்த அமைச்சர், இந்த பகுதியை கடலூரை சேர்ந்த அமைச்சர், தொழில்துறை அமைச்சர், இன்றைக்கு அவர் பேசியதை நான் வரும் பொழுது தொலைக்காட்சியிலே பார்த்தேன். இது மத்திய அரசாங்கத்தின் திட்டம். இங்கே கையகப்படுத்துவது பொதுத்துறை நிறுவனமான NLC நிறுவனம் செய்வது. உங்களுக்கு தெரியாதா? இதில் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. மத்திய அரசாங்கத்தை தட்டி கேட்க வேண்டும். இந்த திட்டம் இங்கே நிறைவேற்றப்படக்கூடாது. ஆனால் அதற்காக தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து போராடி கொண்டிருக்கின்ற இந்த மக்களை அடக்குவதில் மாத்திரம் இந்த அரசாங்கம் இவ்வளவு கவனமாக இருப்பதை ஏன்? அம்மா அவர்கள் இருந்த பொழுது இப்பொழுதுதான் கெயில் பைப்பு பதிப்பதற்காக மத்திய அரசாங்கம் அவர்கள் ஆணையிட்ட பொழுது இங்கே அதை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொன்னார்கள். மத்திய அரசாங்கம் அமைதியாக விட்டது. அதுபோல் அம்மா அவர்கள் இருந்தவரை நமது கதிராமங்கலம் பகுதியிலே போராட்டம் நடக்கவில்லை. காரணம், மீத்தேன் திட்டத்திற்காக அங்கே மத்திய அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட எந்த நிறுவனமும் உள்ளே நுழைய நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அம்மா அவர்கள் ஆயுள் காலம் வரை அந்த திட்டம் கிடப்பில போடப்பட்டிருந்தது. அதுபோல ஹைட்ரோ கார்பன் திட்டம் அப்படித்தான் நிறுத்தப்பட்டது. தேனி மாவட்டத்திலே நீட்டிட திட்டம் அம்மா அவர்கள் அதை மத்திய அரசாங்கமே அதை திட்டத்தை அறிவித்திருந்தாலும் அதை நாங்கள் இங்கே அனுமதிக்க மாட்டோம் என்று அம்மா அவர்கள் அதை தடுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இன்றைக்கு இது அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி என்ற அம்மாவால் சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்று இன்றைக்கு அமைச்சர்களாக இருக்கின்ற அந்த 33 பேர் தாங்களும் தங்களது குடும்பமும் தங்களது எடுபடிகளும் வாழ்ந்தால் போதும் என்று நமது மக்களை அவர்கள் கண்டுகொள்ளாமல் மத்தியிலே ஆள்பவர்களுக்கு சேவகம் செய்வர்களாக, அடிமைகளாக இந்த ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அம்மா இருந்தவரை டெல்லி எந்த ஒரு செயலையும் அம்மா அவர்கள் வேண்டாம் என்றால் இங்கே செய்யாமல் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். மற்ற அரசியல் தலைவர்கள் இங்கே ஆட்சியில் இருந்த பொழுது அவர்கள் இரட்டை வேடம் போடுவார்கள். தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள இங்கே ஒன்றும் டெல்லியிலே சென்று ஒன்றும் செய்தார்கள். ஆனால் அம்மா அவர்கள் இருந்தவரை மத்தியிலே யார் ஆட்சி செய்தாலும் மாநிலத்தின் உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று அம்மா அவர்களில் திடமாக இருந்த காரணத்தினால்தான் அன்றைக்கு மத்திய அரசாங்கம் நமது ஏழை எளிய மாணவியர், கிராமப்புறத்திலே வாழ்கின்ற மாணவர்கள் மருத்துவ கனவை அன்றைக்கு அம்மா அவர்கள் மத்திய அரசாங்கம் அறிவித்த நீட் தேர்வையே தடுத்து நிறுத்தினார்கள். உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். அம்மா அவர்கள் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, அது மக்களை, விவசாயிகளை, தமிழ்நாட்டு மக்களுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற திட்டமாக இருந்தால் அதை தடுத்து நிறுத்தியதாகத்தான் வரலாறு. ஆனால் அம்மாவால் ஆட்சிக்கு வந்தவர்கள் அம்மாவின் பெயரை சொல்லிக் கொண்டு இது அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி என்று நொடிக்கு நொடி சொல்லி நம்மை ஏமாற்றி கொண்டு இருப்பவர்கள் இன்றைக்கு இதை கேட்டால் அதிலே அமைச்சராக உள்ளவர், அதுவும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், அவரது உறவினர்களின் நிலங்கள் எல்லாம் இங்கே கையகப்படுத்தப்படுகிறது, NLC நிறுவனத்தால் கையகப்படுத்தப்படுகிறது. ஆனால் அதற்கு அவர் சொல்கிறார் இது மத்திய அரசாங்கத்தின் திட்டம். இது யாருக்கு தெரியாது? மத்திய அரசாங்கத்தோட திட்டம் தான். NLC எது? அது மத்திய அரசாங்கத்துடைய பொது நிறுவனம், பொதுத்துறை நிறுவனம். ஏற்கனவே நீங்கள் 50,000 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி வைத்திருக்கிறீர்களே, அதில் 20,000 ஏக்கருக்கு மேல் நீங்கள் சும்மா வைத்திருக்கிறீர்களே, அதில் நிலக்கரி எடுங்கள். அதை விட்டுவிட்டு எதற்காக திரும்பவும் இந்த விவசாய பூமியை நீங்கள் கை வைக்கிறீர்கள்? ஒன்றை நான் அவர்களுக்கு கேட்கின்றேன். மின்சாரத்திற்கு மாற்று உண்டு, நமது உணவு உற்பத்திக்கும் விவசாயத்திற்கும் மாற்று உண்டா என்று அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நிலக்கரி மின்சாரம் இல்லை என்றால் நமது நீர் மின்சாரம் இருக்கிறது, சோலார் எனர்ஜி இருக்கிறது, காற்றாலை மின்சாரம் இருக்கிறது. உணவுக்கு மாற்று இவர்கள் ஏதாவது கொடுக்க முடியுமா? இவர்கள் சேர்த்து வைத்திருக்கிறார்களே, அந்த பணத்தையா நாம் சாப்பிட முடியும்? 7 தலைமுறைக்கு சேர்த்து வைத்திருக்கிறார்களே, அந்த சொத்துக்களை கையகப்படுத்தினால் இவர்களுக்கு எப்படி இருக்கும்? இங்கே ஏழை எளிய மக்கள் பரம்பரையாக செய்து வருகின்ற தொழிலை அவர்களை பாதிக்கின்ற விதமாக 12,000 ஏக்கர் நிலம் என்பது எவ்வளவு பெரிய பூமி! அது விவசாய பூமி. நமது தமிழகம் விவசாயத்திலே இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக இருந்தது.
குறிப்பாக நமது காவிரி படுகை மாவட்டங்கள் இன்றைக்கு எவ்வளவு செழிப்பாக இருந்த பகுதி இது. மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று யானை கட்டி போரடித்தார்கள் தமிழர்கள் என்று எல்லோருக்கும் உணவளித்த இந்த பூமி இன்றைக்கு தங்கள் விவசாய நிலங்களை கூட இழக்கின்ற, கட்டி இருக்கின்ற கோவணத்தை கூட அழித்து விட்டு சென்று விடுவார்கள் என்கின்ற ஒரு நிலையை மத்திய அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. தங்கள் கோவணம் இருந்தால் போதும், தங்கள் குடும்பத்தினர் வாழ்ந்தால் போதும் என்று இந்த அரசாங்கம் இன்றைக்கு அமைதி காக்கிறது. பற்றாத குறைக்கு ஒரு பக்கம் கருத்து கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு மறுபக்கம் அவர்கள் இங்கே காவல்துறையை வைத்து அடக்குமுறையில் பண்ணுகிறார்கள். இன்னொரு ஸ்டெர்லைட்டை உருவாக்க வேண்டாம் என்று தயவு செய்து நான் அவர்களிடம் எச்சரிக்கின்றேன். 12,000 ஏக்கர் என்பது எவ்வளவு பரந்த பூமி. 40 கிராமங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. வரும் வழியெல்லாம் மக்கள் கொதித்தெழுந்து போய் நிற்கிறார்கள். இது ஏதோ நான் போராட்டத்தை தூண்டுவதற்காக சொல்லவில்லை. அரசாங்கத்தினர் கவனமாக செயல்பட வேண்டும். நீங்கள் அம்மாவின் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துகிறீர்கள். நீங்கள் தயவு செய்து இந்த விஷயத்திலே சரியாக செயல்படுங்கள். இல்லை என்றால் தமிழகம் தாங்காது. தமிழகத்தை சுடுகாட்டாக நீங்கள் மாற்றி விடார்கள். கேட்டால் அங்கே வந்து தீவிரவாதிகள் தூண்டிவிட்டார்கள், அங்கே தீவிரவாத கொள்கை உள்ளவர்கள் வந்து பேசுகிறார்கள், அங்கே மக்களை தூண்டிவிட்டு விட்டார்கள் என்கிறார்கள். இங்கே கூடியிருக்கின்றீர்களே, இங்கே 12,000 ஏக்கர் நிலத்தை இழந்து விடுவோமோ என்கின்ற வருத்தத்திலே சோறு தண்ணி இல்லாமல் மக்கள் எவ்வளவு கலவரத்தில் இருக்கிறார்கள். இதையெல்லாம் உங்களுக்கு உளவுத்துறை செல்வதில்லையா? இதையெல்லாம் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறீர்களா? நீங்கள் நன்றாக தெரியும் உங்களுக்கு, திருவாரூர் மாவட்டத்திலே குறிப்பாக டெல்டா பகுதியிலே இந்த புயல் தாக்கிய பொழுது டெல்டா மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் இவர்கள் அமைச்சர்களால் ஊருக்குள் செல்ல முடியாத நிலைமை இருந்தது. அதிமுக காரர்கள் கொடியை கூட கலட்டி வைத்து அவர்கள் திருடர்கள் போல் செல்கின்ற நிலைமை இருந்தது. அங்கே ஒரு அமைச்சர் அவர் சொந்த தொகுதியிலேயே உதை வாங்குகிறார், காரிலிருந்து இறங்கி காம்பவுண்டு தாண்டி ஓடுகிறார். இன்னொரு அமைச்சர் அவர் மாமனார் ஊரிலேயே மறித்து நிறுத்தப்படுகிறார். 3 மணி நேரம் அவரை மக்கள் சாலையிலேயே மறைத்து வைத்தார்கள். அவர்கள் ரோட்டிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். பின்னாடி 10 ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வேன் அத்தனை வந்தும் போலீஸ்காரர்கள் அமைதியாக இருந்தார்கள். காரணம் பொதுமக்கள் கொதித்தெழுந்தார்கள். அதுதான் நம்ம அண்ணா ஓஎஸ் மணியா காம்பவுண்டு தாண்டி ஓனார. இப்போ அதுலேருந்து வெளிநாட்டிலேருந்துலாம் மாணவர்களை ஸ்போர்ட்ஸுக்கு இங்கே அனுப்பி ஓஎஸ் மணியத்துக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக எல்லா கண்ட்ரிலேருந்து ஓஎஸ் மணியத்துக்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காங்களாம். எப்படி தாண்டி ஓடுகிறீர்கள்? நாங்கள் பேண்ட் போட்டு கூட தாண்ட முடியல, நீங்க வேட்டியோட எப்படி தாண்டி ஓடுகிறீர்கள்? இன்னொருத்தர் இருக்கார், வைத்திலிங்கன்னு ஒருத்தர் நாட்டில் உங்களுக்குலாம் தெரியும். அவர் ஊருங்க அந்த தெரியன்குடிக்காடு. அப்போதான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்கள் போகிறோம். அந்த ஊரில் நிறுத்தி அங்கே உள்ள இந்த தென்னந்தோப்பை காமிச்சு, இது திமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் பொய்யாமலுடைய மாமனார் வீட்டு தோப்புங்க, அங்கே இருக்கிற மரமெல்லாம் அழிஞ்சிருந்துச்சு. எனக்கு இறக்கி அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்கிட்ட காமிச்சாங்க, பார்த்துட்டு போனேன். 1/2 மணி நேரம் நாங்கள் ஒருத்தரோட தாண்டி போயிருப்போம். இது பட்டுக்கோட்டையிட்ட போகிறோம், எங்களுக்கு ஃபோன் வருது. அந்த ஊர்லேயே வைத்திலிங்கத்தை அவர் ஊர் எல்லையிலேயே, வேற எங்கேயும் இல்லை, அவர் ஊர் எல்லையிலேயே மறைச்சி அந்த ஊர் பக்கத்து ஊர் மக்கள்லாம் எங்கள் ஊருக்கு வாங்க, இந்த அவங்க சொல்கிறாங்க பக்கத்து கிராமத்து மக்கள் திருமங்கல கோட்டைங்கிற ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு வாங்க, இங்கே வந்து விஏஓ கூட வரல கணக்கெடுக்க, சாப்பாடு தண்ணி இல்லாமல் நிற்கிறோம், நீங்கள் வாங்க. நல்ல நான் பேராவூரணி போயிட்டு தான் வருவேன்னாரா, இறங்கி ஆண்டாங்க. எல்லாம் அவங்க சொந்தக்காரன் தானே. அப்புறம் இவருக்கே இவ்வளோ முறைடு இருந்தால் அவரை ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கி மந்திரி ஆக்கி இந்தியாவில் உள்ள 100 பணக்காரரில் ஒருத்தர் ஆக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? இதுதான் இன்னைக்கு நிலைமை. அடுத்தது சம்பத்துக்கு அதே நிலைமை தான். சம்பத்து வந்து அவங்க அண்ணன் தாமோதரன் நல்ல மனிதர். உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2000 ஒரு இடைத்தேர்தல் வந்தது. அப்போ தாமோதரன் அம்மா சொன்னாங்க, ஒரு அடுத்த தேர்தலில் நிற்கலாம், உங்கள் மனைவியை நிறுத்த ஒரு மாற்றத்துக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா பார்லிமெண்ட் தேர்தலில் அவர் 99
வெற்றி வாய்ப்பு இழந்திருந்ததுனால அவர் அதை சரியாக ஹேண்டில் பண்ணாததுனால அவரை தொடர்ந்து அண்ணன் நம்ம பூனை சம்பத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஒன்றுமே அந்த பிறந்து 3 மாதம் குழந்தை மாதிரி வருவார். அப்படியே கையை வச்சு பார்த்துருக்கீங்களா இல்லையா? பார்த்தா யாரோ நம்ம ஊர் ஆள் மாதிரி நினைப்பாங்க, வட இந்தியாவிலேருந்து வந்த ஆள் மாதிரி அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி பூனை மாதிரி. இந்த பூனையும் பால் குடிக்குமா மாதிரி இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. பக்கத்தில் உள்ள கிராமம் நாளைக்கு இந்த ரோட்டில் போகணுமே, அங்கே 12,000 ஏக்கர் எல்லாம் நம்ம முக்கியமாக அதில் 90% அவர் சொந்தக்காரராக தான் இருப்பாங்க. இங்கே உள்ளவங்கலாம் சொந்தக்காரர். என்னன்னா இந்த பக்கத்தில் வந்து அவர் வரணும்ல. இங்கே ஒரு எம்பி ஒருத்தர் இருக்காரு, என்ன பேரும்பா அருமொழி தேவை. அவர் என்னன்னா பெரிய தலைவர் மாதிரி. 2000 நான் பேரவை செயலாளர் இருந்தப்ப மாவட்ட பேரவை செயலாளர் இருந்தார். ஒரு முறை அவர் அந்த ஓஎஸ் மணி ஏதோ மிரட்டாருன்ட்டு வந்து என்ன மிரட்டுறாருன்னு அவருன்னு சொன்னவர். இப்போ பார்த்தா பெரிய என்னமோ பெரிய தலைவர் மாதிரி அவர் என்னமோ அவர் பேசுகிற பேச்சு அவரும் எல்லாம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. இந்த அற்பர்களுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில் கொடை பிடிக்கிறோம். இங்கே ஒரு செட்டு இருக்கு, ஒரு 4-5 பேர். இவங்கெல்லாம் எனக்கு தெரியும், இவங்களெல்லாம் எப்படி வந்தாங்க என்ன. அதே மாதிரி அங்கே விழுப்புரத்தில் ஒரு ஆள் இருப்பார், 24 மணி நேரம் நிதானமாகவே இருப்பார். அவர் உங்களுக்கு தெரியும். நான் பேரவை செயலாளர் இருந்தப்ப 2000 அம்மா அவரை வந்து மாவட்ட பேரவை செயலாளர் போட்டாங்க. அவர் மேலே பெட்டிஷன். இவர் வந்து அப்போ வந்து அவங்க அப்பா வேணுகோபால் எம்பி ஜானகி அம்மானியில் இருந்தார், அங்கே போனவர்னு. நான் தான் காப்பாற்றி விட்டவர். நல்ல வேலை போடி தொகுதியில் போய் அம்மாவுக்காக வேலை பார்த்தது தான் ஒரு ஃபோட்டோவை காமிச்சார். அவரை வந்து அங்கே எம்எல்ஏ அம்மா ஆக்குனாங்க. அமைச்சராகிறதுக்கு யார் காரணம்னு தெரியும். இப்போ வந்து பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்கிறதுனால 24 மணி நேரமும் பாண்டிச்சேரியிலே இருக்கிற மாதிரி சுய நினைவில் இருக்காரான்னு தெரியல. இப்படிதான் நம்ம கழக பொதுச்செயலாளர் சின்னம்மாவை வந்து நம்ம இப்போ பன்னீர்செல்வம் அன்னைக்கு நம்மளுக்கு ஏற்பாடு போய் தியானம் இருந்தார் அம்மா நினைவிடத்தில். அன்னைக்கு நைட்டு வந்து பேசினார்ல, இனிமேல் சின்னம்மான்னு சொல்லாத, அம்மான்னு சொல்லு, அம்மான்னு சொல்லு. நீங்களாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. ஒரு மந்திரி என்ன பேர்? சரக்கு சண்முகமா? நல்ல பேருங்க, எனக்கு கூட வரல. நானே பேர் வைக்கிறது இல்லை, கில்லாடி என்னக்கா அண்ணாக்கெல்லாம் இங்கே இருக்காங்க. அன்னைக்கு பேசுகிறார் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ராதாகிருஷ்ணன், அற்புதமான அதிகாரி அவர். இவங்க மாதிரி இந்த கச்சாமுச்சா வேலையெல்லாம் கிடையாது. அவர் நாகப்பட்டினத்தில் சுனாமி நேரத்தில் கலெக்டராக இருந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கரைப்பேட்டையில் இந்த சுனாமி தாக்கி பாவம் நம்ம மீனவர்கள் பல பேர் இறந்து போயிட்டாங்க. அங்கே உள்ள டெட் பாடியெல்லாம் எடுத்ததுக்கு பார்ப்போம் அங்கே பெரிய ஒரு நாத்தமாக இருந்தப்ப நானும் இப்போ நம்ம அண்ணா பதவி பன்னீர்செல்வமோ அங்கே போய் நின்றுக்கிட்டு, ஏன்னா பொக்கலைன் ஆப்ரேட்டர்லாம் ஓடி போயிடுறான் அங்கே நிற்க மாமல். என்னான்னு நாங்கள் எல்லாத்தையும் கலரி எடுத்துருந்தா எங்களோட அவரும் வந்து மூக்கில் அந்த இதை கட்டிக்கிட்டு கால் வரலேருந்து நைட்டு வந்து நின்னார். அங்கே போய் நின்று அந்த பாவம் அந்த இறந்து போய் 3-4 நாள் ஆகி அழுகின புணங்களெல்லாம் எடுத்து எங்களுக்கே 2 நாள் சாப்பிட முடியல. அவர் வேற எண்ணி சாப்பிடாதவர். அவர் பார்த்துங்க, அவர் வந்து அதில் இருந்தார். எனக்கு அவர் மேலே அதுலேருந்து ஒரு பெரிய மரியாதை. இப்பயும் பாருங்க, அந்த சுகாதாரத்துறையில் நம்ம அண்ணன் நாலடியார் இருப்பார் விஜயபாஸ்கர், அவர் மேலே எவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் இவர் எவ்வளோ நாளாக அதில் அது செக்ரட்டரியாக இருக்காரு, குற்றச்சாட்டு இருக்கா. அவர் வந்து இவங்க சொல்லி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆறுமுகசாமி ஆணையம்னு ஒரு வேலையிட்ட ஆணையம் ஒன்று வச்சுருக்காங்களே, அதில் போய் இவர் உண்மையை சொன்னார்னா அவரை மிரட்டுறாங்க. எல்லாம் சேர்ந்து அவரை மிரட்டுறாங்க. அந்த அண்ணன் ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருப்பார் மெட்ராஸில், ஒரு பெரிய மேதாவி ஒருத்தர். டெய்லி காலம்பரை 10 மணிக்கு டிவியில் வந்து நின்றுக்கிட்டு நம்மள்கிட்ட இந்த அதை பார்த்தாலே என்ன சொல்கிறாங்க, எப்போ ஆமாம் வந்துட்டுப்பா அப்படின்னு சொல்லி நேரம் சரியில்லை எல்லாம் டிவியை மூடுறாங்க. அதை கேட்டால் சில பேர் உருவது சொல்ல நம்ம ஊரில் ஆமை பூந்தை விடும்பாங்க. அது மாதிரி அவரை பார்த்தாலே அவரை ஆமைங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? அவர் என்ன சொல்கிறாரு, இவர்களெல்லாம் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்தா உண்மை வருமா? இன்னும் கொஞ்ச நாள் தான் மத்திய அரசாங்கம் தாங்கிக்கிட்டு இருக்கு. விட்டாங்கன்னா இவங்கெல்லாம் விசாரிச்சா தம்பி பாப்பாவிலேருந்து ஊரில் உள்ள அத்தனை தம்பி பாப்பா விசாரில. ஏன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளை என்ன வாய் கொழுப்பு பாருங்க, பதவியில் இருக்கிற திமிரு. ஐயே நீங்கள் நம்ம அரசியல்வாதி 4-5 வருஷம் இருப்போம், அப்புறம் வர முடியாமல் போயிடும், செக்ரட்டரியேட்டுக்கே வர முடியாமல் போயிடும். அப்படியே இருந்தால் இப்போ இவங்கெல்லாம் இறங்கினாங்கன்னா எங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் இவங்க எல்லாம் எங்கே இருப்பாங்க? இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்ன பார்த்து இவர் வந்து மாமனார் வீட்டுக்கு போயிடுவார், மாமியார் வீட்டுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னும் 2 இந்த பாராளுமன்ற தேர்தல் இப்போ திருவாரூர் ஒட்டி வரட்டும், அதுலேயே அவங்க பதவிசெல்லாம் தெரிஞ்சிடும். என்ன வந்து அவங்களுக்கு ஒரு ஆணவம், ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா நம்ம இருக்கமோ இல்லையா? ஐஏஎஸ் அதிகாரிலாம் 35 வருஷம் இருப்பாங்க.
அவங்க தான் அரசாங்கத்தையே நடத்துறது. தலைவர் வேணா 10 வருஷம் தொடர்ந்து இருந்தார். அம்மா வந்து 15 வருஷம் இருந்தாங்க. 15 வருஷத்துல இடையில விட்டு இருந்தாங்க. கடைசியாக தான் தொடர்ந்து இருந்தாங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அரசாங்கத்தை நடத்துறது. அவங்கள அது ஐஏஎஸ் அதிகாரிகளெல்லாம் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரி ஒன்றாயிட்டாங்க. அந்த அமைச்சரை ஒழுங்காக இருக்க சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் கண்டனம் பண்ணுறேன். அதான் இவங்க அமைச்சர்னா என்னமோ இவங்க தான் சிவபெருமான், இவங்க தான் கண்ண பெருமாள், இவர் தான் இவங்களை மீறி யாரும் இல்லைன்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த கையில் இருக்குல்ல, மடியில் கணம் இருக்குல்ல, அதுதான் இந்த சந்தனம் மிஞ்சினா அதை பண்ணுவாங்களா, அது மாதிரி பண்ணிட்டு தெரியுறாங்க இவங்கெல்லாம். என்ன பேச்சுக்கிறீங்க டிவியில் பார்த்தா. ஆனால் இதில் திருவாரூரில் கேண்டிடேட் யாருப்பா போட போறீங்கன்னா யாருமே வரமாட்டாங்களா நிற்க. இந்த நம்ம ஊர்லலாம் தெரியும் உங்களுக்கு, குளத்துல மாடை கட்டி குளிப்பாட்டை இழுத்துட்டு போவோம், அது வராமல் பிடிச்சி இழுக்கும். நம்ம மாடு குளிப்பாட்டை போட ஒரு முட்டாசியை கட்டிக்கிட்டு அதை பிடிச்சி குளத்துக்கு இழுப்பாரு. அது பின்னாடி இழுத்து அது ஒரு அரை மணி நேரம் ஆகும். 70% மாடு அப்படி தான் பண்ணோம். அதே மாதிரி அங்கே யாருமே கேண்டிடேட் வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா எவ்வளோ காசு வச்சுருந்தானே எத்தனாயிரம் கொடுத்தாலும் ஒன்றும் இங்கே வேலைக்காகாது. அங்கே வந்து உள்ளார போய் ஓட்டு கேட்கவே போக முடியாது முதல்ல. அப்புறம் எத்தனை சோதனை ஏறி குதிக்குது. அது பை எலெக்ஷனில் 33 பேர் வந்து அங்கே ஒரே இடத்துல மாட்டிக்குவாங்க. நான் தான் ஒரு ஐடியா சொன்னேன், அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சரே நின்னா ரொம்ப நல்லா இருக்குமே, ஹெலிகாப்டரே வந்து ஓட்டு கேட்டு போயிடலாம், இல்லாட்டி ஒருத்தர் அமைதிப்பட பன்னீர்செல்வத்தை கூட நிறுத்துங்க. பாவம் வைத்திலிங்கத்துக்கு உடம்பு சரியில்லை, ஏற்கனவே உள்ளூர்லேயே உதவாங்கிற நிலைமை, அவரை கொண்டாந்து பலிக்கடா வாங்கிறதுக்காக இருக்காங்களா. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. அதை விட்டுட்டு அமைச்சர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. உங்களுக்கு தான் தெரியுமே அது மத்திய அரசாங்கத்து திட்டம். இந்த மத்திய அரசாங்கம்னா நம்ம நாட்டு அரசாங்கம் தானே, இல்லை பாகிஸ்தான் அரசாங்கமா, இல்லை சிலோன் அரசாங்கமா? நீங்கள் தானே அவங்களுக்கு ஆதரவாக பார்லிமெண்ட்டில் எல்லாத்தையும் ஓட்டு போட்டு நிற்கிறீங்க. 37 பேர் அவங்க குரல் கொடுக்க சொன்னால் குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவங்க உட்காருனா உட்காருங்க, அவங்க சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் தான் சாப்பிட்றாங்களா எல்லாம் போய். எல்லாம் டெல்லியிலேருந்து ஃபோன் வந்தால் தான் அமைச்சர்கள்லாம் சாப்பிட்றது, இல்லாட்டி ஐயோ என்ன ஆக போதோ, யார் வர போகிறான்னு பயந்துகிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு மத்திய அரசாங்கத்தை நீங்கள் இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் வந்து பெரிய பிரச்சனை ஆகிடும், மக்கள் வந்து கொதித்து எழுந்திருக்காங்க. இங்கே ஐபிலாம் இருக்கும், ஐபிலாம் இந்த எடுத்து அனுப்பி அவங்க என்ன காதில் வாங்குறாங்களோ இல்லையோ தெரில. தமிழ்நாடு குறி வைத்து தாக்கப்படுகிறது. அது இந்த மத்திய அரசாங்கம் பண்ணுற லொல்லு இருக்க, அதை அந்த திட்டம் வருது இந்த திட்டம் வருது, 10க்கு 8 வழிச்சாலை 16 வழிச்சாலைன்னு இது தேனி மாவட்டத்தை அதை போட்டு பயமுத்துறாங்க. நியூட்ரினோ நம்ம டெல்டா மாவட்டம் நம்ம இந்த படுகையெல்லாம் இந்த என்எல்சியை வச்சுக்கிட்டு நிலத்தை எடுப்பேன், கோமணத்தை உருவிடுவேங்கிறாங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டாவில் பார்த்தீங்கன்னா நியூட்ரினோங்கிறாங்க, மீத்தேன்கிறாங்க, ஓஎன்ஜிசிங்கிறாங்க. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியும் விவசாயம் அதிகமாக உள்ள பகுதியெல்லாம் குறி வச்சு நம்மளை வந்து ஒழிச்சு கட்டணும், எல்லாம் அகதியாக்கி இங்கேருந்து விரட்டி விடணும்னு நினைக்கிறாங்களா இல்லைன்னு தெரில. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஓட்டு உழுவுல, இங்கே எவனும் இருக்கக்கூடாது, 8 கோடி பேரையும் காலி பண்ணி விட்ருவோம். ஏன்னா விவசாயம் தான் மெயினான தொழில் உங்களுக்கு. இதை விவசாய நிலத்தை பிடிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் தொழிற்சாலைகளை உருவாக்குறாங்களா, ஆளே இருக்க மாட்டோம். அப்புறம் எங்கே தொழிற்சாலை இருக்க போகுதுங்க? சாப்பாட்டுக்காக வழி இல்லாமல் எல்லாம் ரோட்டில் நிற்கிற மாதிரி இருக்குது. புயல் அடித்தப்போ என்ன நினச்சி 15 நாள் அங்கே பணக்காரங்களும் ரோட்டில் தான், ஏழைகளும் ரோட்டில் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே பாவமாக இருந்துச்சு. எங்கள் ஊர்லலாம் எல்லோரும் ரோட்டில், கரண்ட் இல்லை ஒன்றும் இல்லை, மாடி வீடுமே இருக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டு, ஜன்னல்லாம் உடச்சிட்டு போயிட்டு. பாவம் குடிசை வீடு தான் நம்ம ஏரியாவில் அதிகம், குடிசை வீடெல்லாம் ஒன்றும் காணும், இன்னும் பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த 12,000 ஏக்கரை எடுத்தா ஏற்கனவே இருக்கிற நம்ம இந்த வெள்ளாறு மணிமுத்தாறு இந்த ஆறெல்லாம் எந்த பக்கம் திருப்பி விடுறது சொல்லுங்கள்? வீராணம் திட்டம், வீராண ஏரிக்கு பாதிக்கப்படும், இந்த சக்கரை ஆலை பாதிக்கப்படும். இந்த சக்கரை ஆலை பாதிக்கப்பட்டால் அந்த விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களும் எங்கே போவாங்க? இல்லை ராஜஸ்தானில் போய் வேலை பார்க்க முடியுமா? நம்ம இல்லை குஜராத்தில் போய் வேலை பார்க்க முடியுமா? ஏன் இது உங்களுக்கு தான் 20,000 ஏக்கர் ஏற்கனவே வச்சுருக்கீங்களே, அதில் முதல்ல நீங்கள் நோண்டுங்க, கறி எடுங்க. மின்சாரம் வேணும்னா அதில் வந்து காற்றாலை மின்சாரத்தை கொண்டு வாங்க, இல்லை சோலார் எனர்ஜி சூரிய மின்சாரத்தை உற்பத்தி செய்யுங்க. இனிமேல் நீங்கள் வந்து இந்த மாதிரி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிலத்தை கை வச்சா தேவையில்லாமல் தென்கூட்டில் கை வைக்கிற மாதிரி இருக்கும். இது மத்திய அரசாங்கமோ இந்த என்எல்சி நிர்வாகம் அம்மா தான் அதை வந்து ப்ரைவேட் எடுக்காமல் அதில் அரசாங்கத்தோட ஷேரை வாங்கி அதை வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்கட்டும்னு பண்ணாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் உணர்ந்து நீங்கள் மக்களை கஷ்டப்படுத்தாதீங்க. அப்புறம் வந்து
நாடு தாங்காது. அதுதான் சாது மிரண்டால் நாடு தாங்காது. இது கேட்டால் அவர் வந்து மக்களை தூண்டி விடுறாரு, தீவிரவாதத்தை தூண்டி விடுறாருமீங்க. என்ன என்ன தீவிரவாதத்தை என்ன தோன்றது? எல்லாம் ரோட்டில் நிற்கிறாங்க. வந்து எங்கள் பாவம் இருக்குது, 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் நிலம் நம்ம பூர்வீகமாக உள்ள நிலத்தெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறது? எங்கே போய் நம்ம போய் இல்லை டாக்டர் வேலை பார்க்குறதா, இல்லை இன்ஜினியர் வேலை பார்க்குறதா? அது அந்த அங்கே ஏற்கனவே எடுத்ததுக்கெல்லாம் பணமே ஒழுங்காக செட்டில் பண்ணுறாங்கிறாங்க, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை. அது மாதிரி எல்லா வெளி மாநிலங்களத்திலேருந்து வந்து வேலையும் நம்ம மாவட்டத்தை மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடையாது. எல்லாம் வெளியிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குமதி பண்ணி, அதான் சொல்கிறேன், நம்மளெல்லாம் இங்கேருந்து விரட்டி பண்ணோம். முடிஞ்சால் சிலோனில் கொண்டு விட்டு வந்துடுவாங்க எல்லாரையும். இதெல்லாம் இந்த என்எல்சி நிர்வாகத்துக்கு நான் ஏதோ பேசுறதுக்காக சொல்லலை. நாங்கள் அரசியல் ஆதாயத்துக்காக வரல. எங்கள் மக்கள் இவங்க. நானும் ஒரு விவசாயி வீட்டு புள்ள தான். முதலமைச்சர் சொல்கிற மாதிரி விவசாயி இல்லை. உண்மையாக அவர் விவசாயி மகங்கிறாரு. இங்கே வந்து இவ்வளோ விவசாயிகள் அவங்க வீட்டு நிலத்தை எடுத்தால் என்ன பண்ணுவார் அவர்? அங்கே இப்படி தான் 8 வழிச்சாலை அமைக்கிறேன்னு நம்ம காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம் எல்லா மாவட்டத்திலையும் கொதிச்சு போயிருந்தாங்க. இப்போ தான் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்கார். இன்னும் 8 வழிச்சாலை போட்டால் தான் தமிழ்நாட்டில் வந்து என்னமோ வேலை வாய்ப்பு வருமா, தொழிற்சாலை. இப்போ இங்கெல்லாம் இருக்கிற சாலையிலலாம் தொழிற்சாலை கொண்டு வந்தால் வராது பாருங்க. சும்மா ஏதோ நம்மளெல்லாம் ஏமாத்துற வேலை. அது 10,000 கோடி பணத்தை வாங்கிட்டு வந்து அதில் டெண்டர் ஒன்று உங்களுக்கு தான் தெரியுமே. ஆமாம், அது யார் என்ன செய்யாதோர செஞ்சதோர அவங்க சம்பந்தி சுப்பிரமணியம், சம்பந்தியோட சம்பந்தி ராமலிங்கம் இருக்கிற தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் உறவினர் இருக்காங்களாம். எல்லாம் யாரும் இந்த 4 பேரும் அவங்களுக்கெல்லாம் ஒர்க்கு கொடுக்குறாங்களாம். இதெல்லாம் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் விடுற வேலையாக பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் என்எல்சி கான்ட்ராக்டில் வந்து எடுத்துருவாங்க. நம்ம சம்பத்தை ஆளை விட்டு எடுத்துருவார். இதில் எனக்கு எல்லாம் தெரியும் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எந்தெந்த நிறுவனம் மூலம் எங்கெங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. சம்பத்துக்கு நான் சொன்னால் புரியும், அதுக்காக சொல்கிறேன். எல்லா டீட்டெயிலும் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. யார் உங்களுடைய பினாமி எல்லாம் எங்களுக்கு தெரியும். மாட்டிக்காதீங்க, ஒழுங்காக இதில் நாளை பின்ன கடலூரில் தான் இருக்கணும். இந்த வழியாக தான் போகணும். கும்பகோணம் போகணும்னா நம்ம ஒன்றும் போய் அமெரிக்காவில் இருக்க முடியாது, நீங்கள் துபாயில் இருக்க முடியாது, போய் இங்கே தான் இருந்தாகணும். அதனால் மத்திய அரசாங்க திட்டமாக இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது பாருங்க. இவர் சொல்கிறார் அது மத்திய அரசாங்கத்தோட திட்டம். இன்னும் மத்திய அரசாங்கம் நம்மளுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லாத மாதிரியும், அது ஏதோ பாகிஸ்தான் அரசாங்கம் மாதிரியும் பேசுகிறாரு. இதில் அந்த அரசாங்கம் ஒழுங்காக செயல்படணும். இங்கே இந்த உளவுத்துறையை சேர்ந்தவங்க வந்து நிற்பாங்க ஓரமாக. டிடி தினகரனுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, என்ன பேசுகிறாங்க, அது ஒழுங்காக அந்த முதலமைச்சர் காதில் போய் சொல்லுங்க. இந்த மாவட்ட மக்கள் வீரர்கள் எல்லாம் பழைய காலத்திலேருந்து எதுக்கும் பயப்படாதவங்க, பல போர்க்களங்களை சந்தித்தவர்கள், அதுவும் நல்ல கடின உழைப்பாளிகள். இந்த ரோட்டில் எதுவும் பிரச்சனைனா ரோட்டில் ஒரு மரம் இல்லாமல் பண்ண காலம்லாம் உண்டு. அவர்களை அமைதியாக வாழணும்னு நினச்சி விவசாயத்தை பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்கள தூண்டி விடாதீங்க. அது வந்து உங்களுக்கு தப்பாக முடியும். என்எல்சி நிர்வாகம் நீங்கள் இன்னும் 3 மாதம் தான் ஆட்டம் போட முடியும். அதுக்கப்புறம் மத்தியில் ஆட்சியை இவங்க தான் அமைக்க போகிறாங்க. இந்த மாநில மக்கள் யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் முதல்ல பிரதமராக வர முடியும். அப்புறம் என்எல்சி நிர்வாகம் இங்கே தான் இருக்கணும். இழுத்து மூடி போடுவோம் அதுக்கப்புறம், அவ்வளோதான். இது ஏதோ நான் வந்து இந்த கூட்டத்தை பார்த்து புலகாகித அடைஞ்சு பேசலை. நான் ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாக பேசுவேன், யோசித்து தான் பேசுவேன். என்எல்சி நிறுவனம் தனது வாழை இதுக்கு மேலே நீட்டாமல் இருக்கணும். சும்மா என் 3வது பேர் 4வதுன்னு போனால் எங்கள் மக்கள்லாம் எங்கே போகிறது? போய் உங்கள் என்எல்சியில் போய் வந்து அங்கே வந்து டெய்லி என்ன சோத்து உருண்டை கொடுக்க போகிறீங்களா? எங்களுக்கெல்லாம் வாங்கிட்டாங்க நிற்கிறதுக்கு. இதெல்லாம் 3 போக விளையிற லேண்டு. 1 இன்ச்சு கூட இதில் கொடுக்க முடியாது. இன்னும் 3 மாதம் தான் உங்கள் ஆட்டெல்லாம். அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வரும். நீங்கள் நிர்வாகம் இங்கே இருக்கணும். அப்புறம் நாங்களே படையை திரட்டிட்டு வந்து முற்றுகையிடுற மாதிரி ஆகிப்போயிடும். நாங்கள் அப்படிலாம் தீவிரவாதத்தெல்லாம் தூண்டுறோம் இல்லை, மக்களை தூண்டுறதில்ல. வேறு வழி இல்லை. எங்கே போனாலும் தூத்துக்குடியில் போனால் பிரச்சனை, தஞ்சாவூரில் வந்தால் மீத்தேன் பிரச்சனை, அதை நடத்துகிற அந்த பேராசிரியர்கள் மேலே தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சட்டம். எதுக்கு எடுத்தாலும் தடை. ஹைட்ரோ கார்பனுங்கிறாங்க, நியூட்ரனுங்கிறாங்க. இல்லை நம்ம தான் கிடைச்சோமா? வேற எங்க பாலைவனத்தில் போய் பண்ண வேண்டியது தானேங்க. மக்கள் வாழ்கிற இடம் விவசாய பூமியில் விவசாயத்தை பாதிக்கிற மாதிரி செய்யாதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன். என்எல்சி நிர்வாகத்துக்கு காது உழுவணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 மாதம்தான் நீங்கள் ஆட்டம் போட முடியும். அதுக்கு மேலே பிரச்சனை ஆகிடும். 8 வழிச்சாலைக்கு நிலம் எடுக்கிறேன் நாங்களே, ஏதாவது எடுக்க முடிஞ்சிச்சா? ஆனால் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க. அவங்க லேண்ட் அது. நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ணாதீங்க, அவ்வளோதான்.
அதுக்கு மேலே இதை வந்து நாங்கள் யாரும் தூண்டலை, நீங்கள் தான் தூண்டுறீங்க அவங்கள பிரச்சனை பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இப்போ 3வது இதுக்கு தேவையான லேண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வேண்டி இருந்துச்சு? இதோட இதுக்கு முன்னாடி எடுத்த 50,000 ஏக்கர் லேண்டுக்கே ஒழுங்காக செட்டில் பண்ணல. அவங்க சொன்னதை செய்யலன்னு தான் மக்கள் பண்ணுறாங்க. 600 அடிக்கு மேலே பூமியில் தண்ணி போயிட்டு 600 அடிக்கு தண்ணி கீழே போயிட்டு, தயவு செய்து நீங்கள் அந்த யோசனையை கைவிட்டுருங்க. இல்லாட்டி தமிழ்நாடே திரண்டு வரும். இப்போல்லாம் வந்து ஒரு மாவட்ட பிரச்சனைனா தூத்துக்குடினா அங்கே உள்ளவங்க ஒன்றும் இல்லை, மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இதெல்லாம் அதுக்காக போராடுறோம். இப்போ 8 வழிச்சாலையில் எல்லாரும் அதுக்காக விவசாயி லேண்டை விட்டா 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சுருக்கீங்களா, எங்கள் லேண்டு போகுதுன்னு எவ்வளோ வருத்தப்படுறோம். அதுக்காக தான் நாங்கள் திருவண்ணாமலையில் கூட்டம் போட்டால் இதே மாதிரி 25,000-30,000 பேர் அங்கே உள்ள விவசாயிகளே வந்தாங்க. அரூரில் இது மாதிரி போட்டோன்னா அங்கே பர்மிஷன் கொடுக்கல, கோர்ட்டில் போய் வாங்கிட்டு வந்து மீட்டிங் இதே மாதிரி போட்டோம். நல்ல வேலை எங்கள் உள்ள எஸ்பி நல்ல எஸ்பி போல் இருக்குது, கலெக்டர் நல்ல கலெக்டராக தெரியுது. இல்லாட்டி நாங்கள் கோர்ட்டில் போய் தான் வாங்கிட்டு வரணும். இது அரசியலுக்காகவோ வாக்கு வங்கி பெறுறதுக்காக பண்ணலை. நாங்களும் இந்த பூமியில் பிறந்தவங்க. ஒரு அரசியல் இயக்கங்கிறது மக்களுக்காக உள்ள இயக்கம். மக்கள் இது மாதிரி பாடுபடுத்த போகிறப்ப நாங்கள் சும்மா ஒதுங்கி போக முடியாது. நாங்கள் ஒன்றும் அரசு அதிகாரி இல்லை. நாங்களும் இந்த ஊரில் இருக்கிறவங்க தான். நாங்களும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. தயவு செய்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்க. திரும்ப திரும்ப நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதை புரிஞ்சுங்க. 3 மாதத்துக்கு மேலே நீங்கள் அப்புறம் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. அவ்வளோதான், அதுதானே உண்மை. அதனால் மக்களை போய் தேவையில்லாமல் சீண்டிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 1008 பிரச்சனை. தண்ணி இல்லை கேட்டால் கர்நாடகக்காரன் தண்ணி விட மாட்டேங்கிறான். அப்படி மழை பெஞ்சாலும் ஒரு இதில் வெள்ளமாக அடிக்குது, புயல் அடிக்குது, 10வது சுனாமி வருது. எங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு இடுபொருள்களுக்கெல்லாம் விலை எங்கேயோ உயர்ந்துட்டு இருக்கு. விளைஞ்ச பொருட்களுக்கு எங்களுக்கு விலை ஒழுங்காக கிடைக்கல. கைக்கும் வந்து வாய்க்குமா போயிட்டு இருக்கு. இதில் நிலத்தையும் பிடுங்குறேன்னு பிரச்சனை பண்ணாதீங்க. இங்கே வந்திருக்கின்ற மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரிலே எங்களது கோடானு கோடி தொண்டர்களும் உங்களோடு ஆதரவாக இருந்து இந்த போராட்டத்திலே நாங்கள் தொடர்ந்து உங்களோடு இருப்போம். அருமை சகோதரர் பாலமுருகன் சொன்னது போல இதை இந்த NLC நிறுத்தி கொள்ள வேண்டாம் என்றால் அடுத்த கட்டம் நாங்கள் நீங்கள் 3 எக்ஸ்டென்ஷன் மாதிரி நாங்கள் அடுத்த போராட்டம் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தயவு செய்து அதை சரி செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.